எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி போர்க் கறி செஞ்சு பார்க்கலாங்க. இது ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்குதுங்க. வெள்ளைப்பன்றி கறின்னு சொல்லுவாங்க. இது இப்போ ஃப்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஒரு வானல் வச்சுருக்குதுங்க. அதில் எண்ணெய் விடலை. இப்போ இது நல்லா அலசி வச்சுருக்குதுங்க. 3-4 தடவைக்கு அலசி வச்சுருக்குது. இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் தேவையில்லைங்க. இதுலேயே எண்ணெய் வரும் நிறையா, அதனால் அப்படியே சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இதுலேயே எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா, தண்ணி ஊற்றாமல் இதுலேயே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இப்போது பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. இது சேர்த்திக்கலாம் இந்த எண்ணெயில். நம்ம மேலே எண்ணெய் விட்டோம்னா ரொம்ப சொதம்ப எண்ணெயாக இருக்குங்க. அதனால எண்ணெய் விட வேணாம். எண்ணெய் நல்லா வெங்காயத்தில் பட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கறியோடு சேர்ந்து இது நல்லா வதங்கி வேகட்டுங்க. தண்ணி விட வேணாம். இப்போது இதுலேயே பட்டை லவங்கம் தாளித்து கூட செய்யலாங்க. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. குட்டி ஸ்பூனில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாங்க. மசாலா தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குதுங்க நிறையா. இப்போ இதுலேயே இதை நல்லா வதக்கிக்கலாங்க. மசாலா தூள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கலாங்க. மசாலா தூள் போட்டதுலேயே மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே இருக்குதுங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது வார் நிறையா இருக்கிறதுனால எண்ணெய் நிறையா வருதுங்க. கறியும் கலந்துருந்தால் எண்ணெய் இவ்வளோ வராது. வயிற்று புண்ணுக்காக இது வார் நிறையா வாங்கி சாப்பிட்டு சேர்த்துக்கிறதுங்க. வயிறு புண்ணு ஆறும், அதனால் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஒரு 1.5 டம்ளர் தண்ணிக்கு விட்டுக்கலாங்க. இது வேகிறதுக்காக. இது இப்போ நல்லா வேகட்டுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேகணுங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, தயாராகிடுச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.